ஊழிய பங்கீடு. இயேசுவின் சீடர்கள் உணவு விநியோகத்தில் ஏற்பட்ட முறுமுறுப்பை தீர்க்க 7 மூப்பர்களை தேர்ந்தெடுத்து அதிகாரத்தை பகிர்ந்தனர். இது சமூக நீதி மற்றும் கூட்டு நிர்வாகத்திற்கு இயேசுவின் போதனைகள் அடிப்படை என்பதை காட்டுகிறது. மன்னிப்பு மற்றும் அருள். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லெறிய முன்வந்தவர்களிடம் பாவமற்றவன் முதலில் கல்லெறியட்டும் என்று இயேசு கூறி, கடவுளின் மன்னிப்பு மனிதர்களின் நீதியை தாண்டியது என வலியுறுத்தினார். திரு அவையின் பணி. இயேசு தமது சீடர்களை எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று அனுப்பியதும் யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மத் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். திரு அவை இறையாட்சியின் கருவியாக செயல்பட வேண்டும் என்பதும் குறிக்கப்படுகிறது. ஞானமும் விழுமியங்களும். மத்தேயு நற்செய்தி இயேசுவை உண்மையான ஞானம் என்றும் அவரது போதனைகள் கடவுளின் திருவுளத்தை மையப்படுத்துகின்றன என்றும் விளக்குகிறது. முக்கிய திருச்சபை கோட்பாடுகள். சீடராக்கும் பணி. உலக முடிவு வரை இயேசு சீடர்களுடன் இருப்பதாக உறுதியளித்தார். மத் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோக வாழ்வின் உறுதி. இயேசுவின்